children, welcome back to our channel Unmika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 3 வரைக்கும் எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க, மேஜிக் சம்ஸ். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், திங்க் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். நந்தினி அண்ட் சிராக் ஃபைண்ட் சம் பசில்ஸ் தட் நானிமா ஹேட் சால்வ்டு. ஸோ நானிமா வந்து நிறையா பசில்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து பார்க்குறாங்க, நந்தினியும் சிராகும் பார்க்குறாங்க. ஸோ இது கூட அவங்க சால்வ் பண்ண பசில் தான். ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக அதுலேயே பிரிண்ட் ஆன நம்பர்ஸ். இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்க சால்வ் பண்ண நம்பர்ஸ். அப்சர்வ் த நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. வாட் டூ யூ நோட்டிஸ்? நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், 8 + 2 10, 10 + 5 15. அப்போ 15 இங்கே இருக்கா? 6 + 1 7, 7 + 3 10, 10 இங்கே இருக்கா? 7 + 4 7 in the mind, 4 in the finger. After 7 8, 9, 10, 11. 11 + 9 11 in the mind, 9 in the finger. After 11 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 20 இருக்கா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா இங்கே வருது. கரெக்டாக? அதே மாதிரி இப்போ காலம் வைஸ் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோ வைஸ் பார்த்தோன்னே அதே மாதிரி காலம் வைஸ் பாருங்கள். ஏன்னா இங்கேயும் சம் நம்பர்ஸ் இருக்குது. இதுவும் ஆட் பண்ணால் தான் வருதான்றதை நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். 5 + 3 5 in the mind. 5 in the mind, 3 in the finger. After 5, 6, 7, 8. 8 + 9 8 in the mind, 9 in the finger. After 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. 17. ஸோ காலம் வைஸ் ஆட் பண்ணால் நமக்கு இங்கே உள்ள நம்பர்ஸ்லாம் வருது. ரோ வைஸ் ஆட் பண்ணோன்னா இங்கே உள்ள நம்பர்ஸ்லாம் வருது. ஓகேவா? இதுதான் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கிறது, இதுதான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறது. அப்போ இங்கே என்ன ஆன்சர் எழுதலாம்? இந்த இடத்துல ஆக்சுவலாக எழுதணும். எனக்கு ஸ்மால் ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்காண்டி இங்கே கீழே எழுதுகிறேன் நான். ஓகேவா? ஸோ என்ன எழுதலாம் அப்படின்னா, த சம் ஆஃப், சம்னா அடிஷன், the sum of rows and columns பற்றி தான் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதெல்லாம் ரோஸை ஆட் பண்ண நம்பர்ஸ், இது காலம்ஸை ஆட் பண்ண நம்பர்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் செப்பரேட்டடாக நம்ம அடிஷன் பண்ணி பார்ப்போம். இப்போ 15 10 20 இருக்கு இல்லையா? 15 10 20 இதை ஆட் பண்ணுவோம். 5 + 0 5, 2 + 1 3, 3 + 1 4, 45 வருது. நெக்ஸ்ட்டு காலம் வைஸில் போட்டிருக்காங்கல்ல, அந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம். 17 21 7. இங்கே நமக்கு டென்ஸ் பிளேஸில் எந்த நம்பர் இல்லைனால 0 போட்டுக்கலாம், கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 7 + 7 7 in the mind, 7 in the finger. After 7 8 9 10 11 12 13 14, 14 + 1 15. 1 வந்து இங்கே போட்டுக்கோங்க. 2 + 1 3, 3 + 1 4. ஸோ நமக்கு இதுவும் 45 தான் வருது, இதுவும் 45 தான் வருது. ரோஸை ஆட் பண்ணாலும் 45 தான் வருது, காலம்ஸை ஆட் பண்ணாலும் 45 தான் வருது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம்? த சம் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி இருந்துச்சு? சேமாக இருந்தது. சேம் ஆர் சேம் 45. ஏன்னா ரெண்டுமே நமக்கு 45 தானே இருந்துச்சு, அதனால நம்ம எழுதிட்டோம். இதுதான் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபில் த பாக்ஸஸ் பிலோ. இங்கே பாக்ஸஸ்லாம் நம்ம ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொரு பசில்லையும் பார்த்தீங்கன்னா இன் ஈச் பசில் ஆல் நம்பர்ஸ் 1 to 9, 1லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்கும், 0 இருக்காது. அதே மாதிரி 10 11 அந்த மாதிரி 2 digit நம்பர்ஸும் இருக்காது. 1லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர் தேர் த நம்பர்ஸ் இன் ஈச் ரோ ஆட் up to the number in the box on the right. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அதே பசில் தான். இந்த 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் இங்கே வரணும். அதே மாதிரி இந்த 3 நம்பர்ஸோட சம் இங்கே இருக்கும், இந்த 3 நம்பர்ஸோட சம் இங்கே இருக்கும். காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா
இந்த 3 நம்பர்ஸ், இந்த 3 நம்பர்ஸ், இந்த 3 நம்பர்ஸ், அதோட சம் எல்லாமே கீழே ப்ளூ பாக்ஸஸில் இருக்கும். ஸோ the numbers in each row add up to the number in the box on the right side இருக்கா, இந்த பாக்ஸ்க்கு ரைட் சைடில் இருக்குது. ரோஸ் ஆட் பண்ணி நம்பர்ஸ் இன் ஈச் காலம், ஒரு காலம், அதாவது வேர்ட்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் காலம்ஸ். ஆட் அப் டு த நம்பர் இன் த பாக்ஸ் பிலோ, இந்த பிலோவில் இருக்குல்ல ப்ளூ பாக்ஸ், அங்கே ஆட் பண்ணி இருக்கும். நீங்கள் இந்த பாக்ஸஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரோ வைஸ் பார்ப்போம். ஸோ 8 in the mind, சொல்லுங்கள். 8 in the mind. 8 in the mind, 5 in the finger. After 8, 9, 10, 11, 12, 13. 13 வருது. இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 13 வருது. நமக்கு 16 வரணும். 13ஓட எதை ஆட் பண்ணால் 16 வரும்? 14, 15, 16. 3 ஆட் பண்ணால் வரும். 3 வேற எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. அப்போ நம்ம இங்கே 3 போட்டுக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ நீங்கள் இந்த ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்குது. ஓகே. இந்த ரோ பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். 4 இருக்குது, 1 இருக்குது. 4 + 1 5. நமக்கு 7 வரணும்னா இன்னும் எவ்வளோ மோர் நம்பர்ஸ் வேணும்? 2 வேணும். 2 வேற எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போ நம்ம இங்கே வந்து 2 போட்டுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இந்த ரோ பாருங்கள் எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம காலம் வைஸ் பார்க்கலாம். இப்போ இந்த காலம் பாருங்கள். 3 + 1 4. 4ஓட எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணால் 11 வரும் பாருங்கள். 5, 6 அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப ஃபிங்கர்ஸ் விட்டுட்டே வாங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபிங்கர்ஸ் விட்டுட்டே வாங்க. 3 + 1 4 இருக்குது. 4க்கு அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10, 11. இந்த மாதிரி இல்லைன்னா லைன் போட்டுக்கோங்க. 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 வேற எங்கேயாவது இருக்கா? அதாவது இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் சம் பண்ணது. இந்த 9 ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் நீங்கள் ரிப்பீட்டட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ நமக்கு இங்கே 7 வருது. 7 வேற எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போ நம்ம இங்கே 7 போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் காலம் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 வந்துருச்சு. இப்போ இந்த காலம் ஃபினிஷ் பண்ணலாம். 5 இருக்குது, 2 இருக்குது. நமக்கு 16 வரணும். சம் வந்து 16 வரணும். ஸோ 5 + 2 என்ன வரும்? 7 வரும். அதுக்கப்புறம் லைன்ஸ் போட்டுக்கோங்க. 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. இப்போ இந்த லைன்ஸை கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போது இங்கே நம்ம 9 ஏதாவது இருக்கா? இல்லை. ரிப்பீட்டடாக இல்லை. அப்போ இங்கே நம்ம 9 போட்டுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஃபில் பண்ணணும். 8 + 4, 8 in the mind, 4 in the finger. After 8, 9, 10, very good, 12. இப்போ 12ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 18 வரும்னு பார்க்க போகிறோம். 13, 14, 15, 16, 17, 18. 6. இதை கவுண்ட் பண்ணால் 6 வருது. வெரி குட். அப்போ இந்த பாக்ஸில் வந்து 6 வரும். இந்த மாதிரி தான் இந்த பசில் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பசில் சால்வ் பண்ணுவோம். ரோ வைஸில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. இங்கேயும் ஒரு நம்பர் தான் இருக்குது. இங்கே தான் நமக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இதை ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். 2 நம்பர்ஸ் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த 3rd ரோவை சால்வ் பண்ண போகிறேன். 3rd ரோவில் என்ன இருக்குது? 7 + 4. 7 in the mind, 4 in the finger. After 7, 8, 9, 10, 11. 11ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 18 வரும்னு பாருங்கள். 12, 13, 14, 15, 16, 17, 18. இந்த லைன்ஸை இப்போ கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஆனால் ஆல்ரெடி இங்கே 7 இருக்குது இல்லையா? ஸோ இங்கே நம்ம 7 போட முடியாது. வேறு எந்த நம்பருமே நம்மளால் போட முடியாது. போட்டோன்னா நமக்கு 18 வராது. ஒன்று 18 விட அதிகமாக வரும், இல்லை 18 விட கம்மியாக வரும். அப்போ கண்டிப்பாக இந்த சம்மே வந்து இம்பாசிபிள். இந்த பசிலுக்கு செட் ஆகாத ஒரு சம். இப்போ இங்கே நீங்கள் 7 போட்டுருவீங்கன்னு வச்சுக்கோங்க. 7 ரிப்பீட்டடே ஆகக்கூடாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணவே முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு 3rd பசில் உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆன்சர் வந்து இம்பாசிபிள் அப்படின்னு எழுதிக்கலாம். இம்பாசிபிள். ஓகே. ஸோ எப்படி 23 உருவாக்குறது? ஃபஸ்ட்டு 9 + 6 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரோ வைஸ் பாருங்கள். ரோ வைஸ் பார்த்தா இங்கே ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. இங்கே டிஜிட்ஸே இல்லை, இங்கே ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அதனால அவங்க காலம் வைஸ் பார்க்குறப்ப
ஃபர்ஸ்ட் காலம் டோட்டலாக எம்டியாக இருக்குது, செகண்ட் காலம் எம்டியாக இருக்குது, தேர்ட் காலமில் 2 நம்பர்ஸ் இருக்குது. அதனால் அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் வேணால் 1 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நீங்கள் ஒரு நம்பர் யூஸ் பண்ணோடனே நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி 9 6 யூஸ் ஆகிருக்கு. ஸோ நான் 9 6 சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறாங்க, இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த நம்பரையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இங்கே டோட்டலாக 9 பாக்ஸ் இருக்குது. அப்போ 9 எல்லா 9 நம்பர்ஸே யூஸ் பண்ணுவோன்னு அர்த்தம். ஸோ வந்து 9 + 6 9 in the man, 6 in the finger. After 9 10 11 12 13 14 15. ஸோ வந்து 15 வருது. ஸோ 15 ஆல்ரெடியே இருக்குது. 16 17 18 19 20 21 22 23. இப்போ ஆன்சர் வந்துச்சா 8. ஸோ நான் 8 சர்க்கிள் பண்ணிவிட்டு 8ன்னு எழுதிடுறேன். அதாவது 6ஓட 9 ஆட் பண்ணால் நமக்கு 15 வருது இல்லையா? ஸோ 15ஓட எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 23 வருதுன்னு பார்க்கணும். காலம் வைஸ் தானே பார்க்குறோம். ஸோ 15ஓட என்ன ஆட் பண்ணால் 23 வரும்? 8 ஆட் பண்ணால் 23 வரும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி லைன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. 15 ஆஃப்டர் 16 17 18 19 20 21 22 23. அதுக்கப்புறம் இந்த லைன்ஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 இங்கே ரிப்பீட்டட் ஆகலையில, அதனால போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இப்படி பார்க்கலாம். ஸோ 10 எப்படி உருவாக்குறது? ஆல்ரெடி 6 இருக்கு. ஸோ 10 இதுதானே 10. அப்புறம் ஆல்ரெடி 6 இருக்கு. ஸோ நம்ம வந்து 6 ஃபிங்கர்ஸ் வந்து மடக்கிக்கலாம், ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் 4 இருக்கு. 4 எப்படி பிரிக்கலாம்? 3 அப்புறம் 1 பிரிச்சுக்கலாமா? 3 1 எல்லாம் உள்ள இருக்கா அப்படின்னு பாருங்க. எதுவுமே இல்லை இல்லையா? அப்போ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கரெக்டா? நமக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, இருந்தாலும் அவங்க கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க 1ம் 3ம். இப்போ 1 இங்கே போட்டிருக்காங்க, 3 இங்கே போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 3 இங்கே போட்டுறீங்க, 1 இங்கே போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரோ வைஸ் பார்க்குறப்ப கரெக்டாக வரும். 6 + 1 7 7 + 3 10 அப்படின்னு வந்துடும். காலம் வைஸ் நீங்கள் பண்ணுறப்போ இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ காலம் வைஸ் நான் பண்ணுறேன். 10 அந்த 3 இருக்குது, 10 வரணும் அப்படின்னா 7 மோர் இருக்குது. 7 மோருக்கு 7 எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்? எப்படி பண்ணலாம்? 4 + 3 பண்ணிக்கலாம், இல்லைன்னா 5 + 2 பண்ணிக்கலாம். பட் 4 + 3 பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி 3லாம் யூஸ் பண்ணியாச்சு. 5 + 2 பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது 5 இங்கே போட்டுறேன், 2 இங்கே போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இந்த காலம் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ காலம் ஆட் பண்ணிங்கன்னா 5 + 3 8 8 + 2 10. ஓகே, வந்துருச்சு. இப்போ இந்த 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது. 3 இருக்குது, 12 வரணும் நமக்கு. கரெக்டாக? அப்போ 12 வரணும்னா எத்தனை நம்பர் வேணும்? 9 நம்பர்ஸ் வேணும். கரெக்டாக? இந்த 9 எப்படி பிரிக்கலாம்? 4 6 3ன்னு பிரிக்கலாம். ஆனால் 6 3லாம் யூஸ் ஆயிடுச்சு, பண்ண முடியாது. 5 4 பிரிக்கலாம். 5 யூஸ் பண்ணியாச்சு, பண்ண முடியாது. வேறு எந்த மாதிரி பிரிக்கலாம்? 1 8ன்னு பிரிக்கலாம். 1ம் யூஸ் பண்ணிட்டோம், 8ம் யூஸ் பண்ணிட்டோம். வேறு எப்படி பிரிக்கலாம்? 9 2 7 பிரிக்கலாம். கரெக்டாக? 2 7 பிரிக்கலாம். பட் 2 7மே 2 யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 2ம் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லா காம்பினேஷனுமே யூஸ் பண்ணிட்டோம். அப்போ இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான். ஓகேவா? ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். அது தப்பாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிடணும்? டக்குன்னு இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல தான் நமக்கு இதில் தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு இந்த நம்பர்ஸை ஷிஃப்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ வந்து எப்படி 10 உருவாக்குறது? இன்னும் 9 இது இருக்கு, 9 நம்பர்ஸ். ஸோ 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஸோ 6 3 இது பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் ஈஸியாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து இப்போ 9 வேணும்னா நீங்கள் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 + 8 9 ரெண்டுமே யூஸ் பண்ணியாச்சா? பண்ண முடியாது. அடுத்து 2 + 7 இங்கே பார்த்தீங்களா, டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 2 7 யூஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம்ல. இப்போ இதே மாதிரி இப்போ இதுவும் எரர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 7ம் நமக்கு வரல, இதுவும் தப்பாயிடுச்சு, எரர் ஆயிடுச்சுன்னா 3க்கு போயிருங்க. 3 6 ட்ரை பண்ணுங்க. அடுத்து 4 5 ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா எந்த பாசிபிலிட்டிஸையும் மிஸ் பண்ணவும் மாட்டீங்க, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? 2 7. ஸோ வந்து இங்கே வந்து தப்பாயிடுச்சு. இப்போ செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா 2 8 இருக்கு. 2 + 8 வந்து 10 வரும். 10 + 9 போட்டால் தான் நமக்கு 19 வரும். செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் சொல்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு வராது, கரெக்டாக ஏன் வராது? ஆல்ரெடி நமக்கு தேர்ட் ரோல 9 இருக்கு, அதனால நம்ம 9 யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து இது அது ஒர்க் ஆகாது. அதுக்கு நம்ம 4 5 போடலாமா? 4 5 ட்ரை பண்ணலாம். இப்போ 8 9 10 11 12. ஸோ 12 13 14 15 16 17 18 19. நோ 7. ஸோ 7 அப்படியே போட்டுடலாம். இப்போ வந்து 12 7 8 9 10 10 11 12 2. இப்போ 16 இங்கே உருவாக்குதான்னு பார்க்கலாம். 5. ஸோ 9 10 11 12 13 14 15 16 வந்துருச்சு. அப்புறம் 8 9 10 11 12. ஸோ 8 9 10 11 12 13 14 15. அப்புறம் 16 17 18 19 19 வந்துருச்சு. அப்புறம் 10. ஸோ 6 7 8 9 10 வந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்துருச்சு. இப்படி பார்க்கும்போது வருது, இப்படி பார்க்கும்போது வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன். பட் இந்த சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாசிபிள் ஆன்சரும் இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போது 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இங்கே வந்து 10 19 16, இங்கே வந்து 10 12 23. இந்த ரெண்டில் நீங்கள் எந்த ஆன்சர் எழுதுனாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ 1 3 6 வரும், 7 4 8 வரும், 2 5 9 வரும். ஸோ இந்த ஆன்சர் போட்டாலும் கரெக்டு தான். இந்த ஆர்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். 7 4 இருக்கு இல்லையா, இங்கே இவங்க வந்து 4 7 போட்டிருக்காங்க, இங்கே 7 4. சில சம்ஸ்க்கு வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆனாலுமே ஆன்சர் வரும், சில இதுக்கு தான் பாசிபிள் ஆகாது. ஓகேவா? இப்போ இங்கே வந்து 5 2 இருக்கா, 2 5 போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் காலம் வைஸ் ஆட் பண்ணாலும் சேமாக வரும். அப்போனா நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஆட் த நம்பர்ஸ் இன் த ப்ளூ பாக்ஸஸ். இந்த ப்ளூ பாக்ஸஸில் உள்ள நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் த நம்பர்ஸ் இன் த ரெட் பாக்ஸஸ் இன் ஈச் ஆஃப் த பசில்ஸ். ரெட் பாக்ஸஸில் உள்ள நம்பர்ஸையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. வாட் டூ யூ ஃபைண்ட்? என்ன ஃபைண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ இதை விட்டுருங்க, இது இம்பாசிபிள் தானே, இதை விட்டுருங்க. இந்த 2 சம்ஸில் உள்ள நம்பர்ஸை ஆட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ப்ளூ பாக்ஸஸில் உள்ள நம்பர்ஸை ஆட் பண்ணுறேன். ஸோ 11 16 18 இருக்குது. ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா 8 + 1 9 9 + 6 10 11 12 13 14 15. ஸோ 1 வந்து இங்கே கேரி ஓவர். 3 1 + 1 2 2 + 1 3 3 + 1 4 45 வருது நமக்கு. ஸோ இந்த ப்ளூ பாக்ஸஸ் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 45 வருது. ஓகே, இந்த ரெட் பாக்ஸஸை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ரெட் பாக்ஸஸை ஆட் பண்ணுறேன். ஸோ 16 22 7 இதை நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிங்கன்னா 6 + 2 8 8 + 7
8 in the mind, 7 in the finger. After 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. So, இங்கே 1 வந்து carry over. So, 2 plus 1, 3, 3 plus 1, 4. So, இங்கேயும் நமக்கு என்ன தான் வருது? 45 தான் வருது. ஸோ ப்ளூ பாக்ஸஸ் ஆட் பண்ணுறப்பையும் எனக்கு 45 தான் வந்துச்சு. ரெட் பாக்ஸஸ் ஆட் பண்ணுறப்பையும் நமக்கு 45 தான் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே உள்ள ப்ளூ பாக்ஸஸும் இங்கே உள்ள ரெட் பாக்ஸஸும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெட் பாக்ஸஸ் ஆட் பண்ணுறேன். 10, 19, 16 இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ணுவோம். 9 plus 6 என்ன வரும்? 9 in the mind, 6 in the finger. After 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ இங்கே நம்ம 1 வந்து கேரி ஓவர் போட்டுடலாம். 1 plus 1, 2, 2 plus 1, 3, 3 plus 1, 4. ஸோ எனக்கு 45 தான் வருது இங்கேயும். ப்ளூ பாக்ஸஸ் ஆட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு. 10, 12, 23. ஆட் பண்ணுவோம். 3 plus 2, 5, 2 plus 1, 3, 3 plus 1, 4. ஸோ எனக்கு ப்ளூ பாக்ஸஸும் 45 தான் வருது. ஸோ ரெட் பாக்ஸஸ் ஆட் பண்ணாலும் நமக்கு 45 தான் வருது. ப்ளூ பாக்ஸஸ் ஆட் பண்ணாலும் 45 தான் வருது. நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, நம்ம இதில் சொன்னோம் இல்லையா, ரோஸ் காலம்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு சேமாக இருக்குது, 45 இருக்குன்னு. அதே மாதிரி இங்கே கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெட் கலரும் ப்ளூ கலரும் 45 தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா அதே மாதிரி தான் எழுதணும். இந்த சம் ஆஃப், அங்கே ரோஸ் அண்ட் காலம்ஸ் போட்டோம் இல்லையா, இங்கே வந்து ரெட் அண்ட் ப்ளூ பாக்ஸஸ் அப்படின்னு எழுதணும். கலர் மென்ஷன் பண்ணணும். ஆர் சேம் 45 அப்படின்னு எழுதிடுங்க. The sum of red and blue boxes are same 45. ஸோ இதுதான் நீங்கள் இங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கிறது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, what do you find அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. நானிமா வாஸ் டூயிங் சம்திங் இன் த நியூஸ் பேப்பர். ஸோ நானிமா வந்து சம்திங் ஏதோ ஒரு பசில் அந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பரில். அந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும். நந்தினி அண்ட் சிராக் லுக்ட் இன் டு வாட் ஷி வாஸ் டூயிங். ஸோ நந்தினியும் சிராகும் பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. நானிமா, வாட் இஸ் ஸோ மேஜிக்கல் அபவுட் திஸ் ஸ்கொயர்? இது ஸ்கொயர் பசில் மாதிரி இருக்குது, இதில் என்ன மேஜிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஸோ மேஜிக்கல் அபவுட் திஸ் ஸ்கொயர்? ஸோ இந்த ஸ்கொயரை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பாருங்கள். 6 plus 2, 8. 8 plus 7, 8 in the mind, 7 in the finger. After 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 15 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஆட் பண்ணலாம். 9 plus 1, 10. 10 plus 5, 15. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ ஆட் பண்ணி பாருங்க. 8 plus 3, 8 in the mind, 3 in the finger. After 8, 9, 10, 11. 11 plus 4, 15. ஸோ இந்த ரோஸ் எல்லாமே 15 வருதா? நெக்ஸ்ட் காலம்ஸ் ஆட் பண்ணி பார்ப்போம். 9 plus 2, 11. 11 plus 4, 15. 15. நெக்ஸ்ட் செகண்ட் காலம் ஆட் பண்ணுங்க. 5 plus 3, 8. 8 plus 7, 8 in the mind, 7 in the finger. After 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 15. அதே மாதிரி பாருங்க. 8 plus 1, 9. 9 plus 6, 15. 15. ஸோ ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் நமக்கு எல்லாமே 15 தான் இருக்குது. காலம் வைஸ் ஆட் பண்ணாலும் எல்லாமே 15 தான் இருக்குது. டயகனலியாக பாருங்கள். டயகனலினா அப்படி க்ராஸாக பாருங்கள். இந்த மாதிரி க்ராஸாக பாருங்கள். இதுதான் டயகனலி. ஸோ டயகனலியாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 8 plus 2, 10. 10 plus 5, 15. அதே மாதிரி இந்த டயகனல் பாருங்கள். 5 plus 4, 9. 9 plus 6, 15. ஸோ ரோ வைஸ் பார்த்தாலும் 15 வருது, காலம் வைஸ் பார்த்தாலும் 15 வருது, டயகனலியாக பார்த்தாலும் 15 வருது. ஸோ இதுதான் இந்த ஸ்கொயரோட மேஜிக். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். இந்த மேஜிக்கல் ஸ்கொயர்னாலே நமக்கு தெரியும் ரோஸ் ஆட் பண்ணால் 15 வரும், காலம்ஸ் ஆட் பண்ணால் 15 வரும். அதே மாதிரி இங்கே ஒரு மேஜிக்கல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் த பிளாங்க்ஸ் டு கம்ப்ளீட் த மேஜிக் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடலாம். மேஜிக் மேஜிக் மேஜிக், ஃபுல்லாக மேஜிக் தான். வித் நம்பர்ஸ் 1 to 9. இந்த மேஜிக் ஸ்கொயரில் 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். ஆட் த நம்பர்ஸ் இன் எ லைன். ஸோ நம்பர்ஸை ஆட் பண்ணுவோம். ரோ வைஸ் காலம் வைஸ் ஆட் பண்ணுவோம். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஆட் பண்ணுவோம். அண்ட் ஃப்ரம் டாப் டு பாட்டம், டாப்லேருந்து பாட்டம்க்கு ஆட் பண்ணுவோம். டிட் யூ ஃபைண்ட் த மேஜிக்? என்ன மேஜிக் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? சம் வந்து 15 வந்துச்சு. கரெக்டாக? இதுதான் நீங்கள் ஃபைண்ட் பண்ண மேஜிக்.
Now try from right to left. ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. டாப் டு பாட்டம் பண்ணீங்க 15 வரும். அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் பண்ணுங்க, லெஃப்ட் டு ரைட் பண்ணுங்க, எப்படி பண்ணாலும் 15 தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க லெஃப்ட் டு ரைட் சொல்லியிருக்காங்களா, இப்போ ரைட் டு லெஃப்ட் சொல்றாங்க. அண்ட் ஃப்ரம் பாட்டம் டு டாப், ஃபர்ஸ்ட் டாப் டு பாட்டம் சொன்னாங்கல்ல, இப்போ பாட்டம் டு டாப் சொல்றாங்க. Isn't it magical? எஸ், ஏன்னா இங்கேயும் நமக்கு சம் வந்து 15 தான் வருது. ரைட் டு லெஃப்ட் ஆட் பண்ணாலும் ஓகே, லெஃப்ட் டு ரைட் ஆட் பண்ணாலும் ஓகே, டாப் டு பாட்டம் ஆட் பண்ணாலும் ஓகே, பாட்டம் டு டாப் ஆட் பண்ணாலும் ஓகே, எல்லாமே நமக்கு என்னதான் வருது, சம் 15 தான் வருது. கரெக்டா? there is something more. add the numbers on the diagonal. Isn't it magical? yes, அங்கேயும் நமக்கு சம் 15 தான் வருது. கரெக்டாக நான் செஞ்சு காமிச்சேன்ல, டயகனலாக நீங்கள் பார்த்து ஆட் பண்ணாலும் 15 தான் வருது. ஸோ லெஃப்ட் டு ரைட் பார்த்தாலும் ஓகே, ரைட் டு லெஃப்ட் பார்த்தாலும் ஓகே, டாப் டு பாட்டம் பார்த்தாலும் ஓகே, பாட்டம் டு டாப் பார்த்தாலும் ஓகே, டயகனலியாக பார்த்தாலும் ஓகே, எல்லாமே நமக்கு சம் வந்து 15 தான் வருது. ஒருக்க இதை வந்து அகைன் ரீட் பண்ணுறேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. மேஜிக் வித் நம்பர்ஸ் 1 to 9. add the numbers in a line from left to right and from top to bottom. Did you find the magic? Now try from right to left and from bottom to top. Isn't it magical? There is something more and the numbers on the diagonal. Isn't it magical? Understand ஆகுதா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கொயர் மேஜிக்கல் ஸ்கொயரை ஃபில் பண்ணலாம். இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுங்க. ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இப்போது 3யோட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 15 வரும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 15லேருந்து 3யை கூட நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. 5 - 3 2, இங்கே 1 வரும். வெரி குட், 12. இப்போ இந்த 12 நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 1லேருந்து ஆட் பண்ணுங்கள். 1ஓட 11 ஆட் பண்ணால் நமக்கு 12 வரும். பட் இது நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா 1லேருந்து 9 வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். 2ல் 10 ஆட் பண்ணால் 12 வரும். பட் இதுவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா 2 டிஜிட் நம்பர் வரக்கூடாது, 9 வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். 3யோட 9 ஆட் பண்ணால் 12 வரும். பட் 3யும் ஆல்ரெடி நமக்கு பாக்ஸில் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது, 9ம் இருக்குது, இதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நோ, இது எல்லாமே நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 4 இருக்குது, 4ஓட 8 ஆட் பண்ணால் 12 வரும். இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்டாக 4ம் 8ம் இல்லை, அதனால நான் இங்கே 4 8 போட்டுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரோ பார்ப்போம். 9 இருக்குது. 9ஓட எதை ஆட் பண்ணால் 15 வரும்? 15லேருந்து 9 மைனஸ் பண்ணிக்கோங்க, 6 வருது. இப்போ 6க்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். 1லேருந்து ஆரம்பிங்க. 1ஓட 5 ஆட் பண்ணால் 6 வரும். ஸோ யூஸ் பண்ணலாமா? இதில் 1 5 எதுவுமே இல்லை, அப்போ நான் 1 போட்டுக்கிறேன், 5 போட்டுக்கிறேன். இப்போ தேர்ட் ரோக்கு வரேன். 6ஓட எதை ஆட் பண்ணால் 15 வரும்? 15 - 6 9. ஓகே, இப்போ 9க்கு எழுதுகிறோம் பாசிபிலிட்டிஸ். 1ஓட 8 ஆட் பண்ணால் 9 வரும். ஆனால் இங்கே நமக்கு 1ம் யூஸ் பண்ணியிருக்கோம், 8ம் யூஸ் பண்ணியிருக்கோம், இது யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 2ஓட 7 ஆட் பண்ணால் 9 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணல, நான் போட்டாச்சு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம், ரோ வைஸ் காலம் வைஸ். 15 வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணது கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோ வைஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். 8 + 4, 8 in the mind, 4 in the finger. After 8, 9 10 11 12. 12 + 3, 13 14 15. வந்துருச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ பாருங்க. 9 + 1 10, 10 + 5 15, 7 + 2 9, 9 + 6 15, 9 in the mind, 6 in the finger. After 9 10 11 12 13 14 15. இப்போ நம்ம காலம் வைஸ் செக் பண்ணுவோம். 6 + 1 7, 7 + 4 7 + 4 11. 11 வருது. அப்போ இந்த காம்பினேஷன் தப்பு. அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன போட்டோம்? 4 8 போட்டோம்ல, இதை அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டு பாருங்க, அப்போ கரெக்டாக வருதா அப்படின்னு பாருங்க. 8 4 போட்டு பாருங்க. 4 8 போட்டோம்ல, அதை வந்து 8 4ன்னு மாற்றி பாருங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க. 8 + 1 9,
9 + 6 10, 11, 12, 13, 14, 15. வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் காலம் பாருங்க. 5 + 2 5 plus 2, 7, 7 + 3 10. 10 வருது. இங்கேயும் தப்பு நடந்திருக்கு. அப்போது இந்த காம்பினேஷனையும் நம்ம மாற்றணும். ஓகேவா? இந்த காம்பினேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் மாற்றியாச்சு. ஸோ செகண்ட் காம்பினேஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? செகண்ட் காம்பினேஷன் இங்கே நீங்கள் மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே 5 போட்டிங்கன்னா இங்கே தப்பாயிரும். கரெக்டாக? இதுதான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் காலமுக்கு பர்ஃபெக்டாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 15 ரோ வைஸ்லேயும் 15 காலம் வைஸ்லேயும் 15 நம்ம ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு 5 இங்கே போட்டிங்கன்னா இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும், தப்பாகும். அப்போ தேர்டாக நம்ம போட்டோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குது. 7 இங்கே போட்டு 2 இங்கே போட்டு பார்க்கலாம். அப்போ நமக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 7 இங்கே போட்டுட்டேன், 2 இங்கே போட்டுட்டேன். இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 5 + 3 5, 6, 7, 8. 8 + 7 9, 10, 11, 12, 13, 14, 15. 15 வந்துருச்சா? இப்போ தேர்டு காலம் பாருங்க. 9 + 2 9, 10, 11. 11 + 4 12, 13, 14, 15. ஸோ வந்துருச்சு பாருங்க. ரோ வைஸ் எல்லாமே 15 வந்துருச்சு, காலம் வைஸ் எல்லாமே 15 வந்துருச்சு. ஓகே, இப்போ டயகனல் வைஸும் நம்ம செக் பண்ணிடணும். டயகனல் வைஸ் பாருங்க. 8 + 2 10, 10 + 5 15. இந்த டயகனல் வைஸ் பாருங்க. 6 + 4 10, 10 + 5 15. இப்போ நீங்கள் பண்ணது வந்து பர்ஃபெக்ட்லி கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.